இப்போ டாக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தமிழகம் முழுவதும் ஜாதி மத வேறுபாடுகளை ஒழித்து வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம், பண விநியோகத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம், அதற்கு பிறகு ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் ஊழல் லஞ்சம் யாராவது கேட்டால் எனது பெயரை, முதலமைச்சர் பெயரை கூறுங்கள் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். இது படிப்படியாக தானே குறையும். ஒரே நாளில் அதற்கான தொடக்கம் இதற்கு முந்தைய முதல்வர்கள் செய்யாதது இந்த மூன்றையும் அவர் ஒவ்வொரு பொதுமடையிலையும் சொல்றாரு. அது என்ன பலனளிக்காம பேருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவதுங்க, நாங்கள் இன்னும் சொல்ல போனோம், தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்பது மனதார விரும்புவது நாங்கள். அந்த அடிப்படையில் தான் திமுக அதிமுக தொடர்ந்து குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிகமான ஊழல் இந்த ஆட்சியில் மலிந்து விட்டது. எனவே அரசியல் மாற்றம் வேண்டும் என்று முழு மனசோடு விரும்புகிறோம். அதே போல தமிழ்நாட்டுடைய பல அவலங்களுக்கு மூல காரணம் தமிழ்நாட்டுக்கு கூடிய மது கொள்கை, இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக். எனவே தமிழ்நாட்டில் அது குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும், பெரும்பாலான கொலைகளாக இருந்தாலும், அல்லது கொள்ளையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த விதமான சட்டவிரோத செயல்களாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடியது மதுதான். அது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த மதுவை குடித்த பிறகுதான் போதைப் பொருளுக்கும் இலக்காகிறான். கஞ்சா யூஸ் பண்ணுறதோ, அபினி யூஸ் பண்ணுறதோ, பிற பொருள் யூஸ் பண்ணுறதும் கூட மதுவுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்குது. சாதிய கொடைகள் கூட இந்த மது அருந்திய பிறகுதான் அந்த நிலைக்கு போறாங்க. இல்லை என்று சொன்னால் பேசாம கூட கடந்து போயிடுவாங்க. ஸோ எல்லாவற்றுக்கும் இது மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த மது. எனவே இந்த மதுவும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய கொள்கையிலே மிக முக்கியமாக இருந்தது. அதையெல்லாம் இவர்கள் பேசினார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள், அவருடைய விஜய் ரசிகர் மன்றர்கள் ஊரூரா போய் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் மூடுவாங்கன்னு பெண்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? 2 மாசம் ஆச்சல்ல, உங்களுக்கு இல்ல ஏங்க என்னங்க படிப்படியா மூடுனா நீங்க சொன்னீங்க. ஆமா, தமிழ்நாட்டில் நீங்க படிப்படியா மூடணும் என்னங்க? 717 கடையை அரசாங்க கடையை மூடிட்டு நீங்க மணமகள் மன்றம் 700-7000 கடைகள் நீங்க திறந்துட்டீங்களா? வேற கடையை திறந்துக்கிறீங்களே. இன்னைக்கு உங்களுடைய வருமானம் ஏதாவது குறைஞ்சிருக்குதா? நீங்க சொன்ன கொள்கை என்னாச்சு? அது ஒரே கையெழுத்தில் ஒரு துளி மையில நீங்க தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கலாமே, ஏன் மறுக்கிறீங்க? இதுக்கு படிப்படியே தேவை, இதுக்கு கால அவகாசம் தேவை. அப்போ உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இல்லை. நீங்கள் 717 கடைகளை மூடியதாக சொல்லிவிட்டு அந்த 717 கூட பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகள் கிடையாது, அது கோயிலுக்குள்ள பக்கத்துக்கு கடை கிடையாது, அல்லது பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் என்ற ஒரு சில கடைகள் இருக்கலாமே தவிர பெரும்பாலான கடைகள் எல்லாமே வியாபாரம் குறைவா இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புற கடைகள் தான் மூடிக்கிறாங்க. பல கடை அந்த இடத்துல ஒரு கடையை மூடினா அந்த இடத்துல மணமகள் மன்றத்துக்கு 9 கடைக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க தொடர்ந்து பல வருடங்களாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் எல்லா கட்சியும் சொல்லிக்கிறாங்க. அதை நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் செய்ய மறுக்கிறீங்க? அதே போல கனிவள கொள்ளை நீங்க என்ன செய்யறீங்க? நாங்க முதல்ல எல்லா குவாரியும் ஸ்டாப் பண்ண, யார் சட்டவிரோதம் நடத்துறாங்களோ அதையெல்லாம் ஸ்டாப் பண்ண. அப்ப சட்டத்துக்கு ஒரு உட்பட்டு நடத்தக்கூடியவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா இப்ப அப்படியே நடக்குது. போற இடத்துல 1 நாள் 2 நாள் குவாரி நிற்குது, அதுக்கு பிறகு மீண்டும் 3ஆம் நாள் ஓட ஆரம்பிக்குது. சரி, லஞ்ச லாபம் நீங்கள் ஒழிச்சுதான் சொன்னீங்க, எங்க ஒழிச்சுக்கிறீங்க? நீங்க நான் கேட்கிறேன், நீங்க கீழே ஒரு கிளர்க்கு வாங்கக்கூடியது ஒளின்னு சொல்றீங்க, ஒரு இபில சூப்பர்வைசர் வாங்கக்கூடிய இது ஒளின்னு சொல்றீங்க. நான் மேல ஒழிச்சுட்டேன்னு நீங்க சொல்றீங்களா? நான் வாங்குறதே இல்லை, எங்க அமைச்சர்கள் யாரும் வாங்குறதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல சொல்றாங்க, டாஸ்மாக் அதிபர்கள் டாக்டர் சொல்றாங்க, மேல அமைச்சர்களோ அல்லது நிறுவனங்களுடையோ கமிஷனோ பல டெண்டர்கள் ரத்து பண்ணிருக்கு சார். ஓரளவு மேலையும் கீழையும் ஓரளவு ஒழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஓரளவுக்கு எல்லாம் கிடையாது. நாங்கள் வாங்கவே மாட்டோம், எங்க அரசு வாங்குறதில்ல, நான் வாங்குறதில்ல, நான் லஞ்சத்தை முழுமையா ஒழிச்சுட்டேன், என்கிட்ட நான் என்கிட்ட லஞ்சம் கிடையாது, அமைச்சர் ஒருத்தரும் வாங்க மாட்டான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவீங்களா ஒரு நாளாவது? அப்படி டிக்ளேர் பண்ணா புதிய தமிழகம் தாயக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. மதுபான ஆலைகள் உரிமையாளர்கள் என்னை பார்க்க சந்திக்கவே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சென்னைக்குள் இருக்கக்கூடிய பெரிய பாஷ்யம் கான்ட்ராக்டர் உட்பட யாருமே எங்களை எல்லாம் சந்திக்கிறதே இல்லை. சட்டவிரோதமாக நாங்கள் கட்டிய கட்டடங்களுக்கு நாங்கள் அனுமதி வாங்குதே இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமா? நான் நாடு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்கள் எல்லாம் கொண்டு வர்றோம், இன்னைக்கு கொண்டு வர மாட்டோம் ஆச்சுங்களா? ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 2 வருடங்களாக
நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எத்தனை திட்டங்களுக்கு ஒரே நாளில் பல 100 கோடி ரூபாய் கைமாறப்பட்டு அந்த திட்டங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல இந்து அறநிலையத்துறையுடைய இடத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துக்கு கூட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாங்க வந்து ஆதாரத்தோட கொண்டு வருவோம் ஆச்சுங்களா.